இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த சகோதரி ஐக்கியத்தில் பங்கு பெற்று கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கர்த்தருக்கு பிரியமான வழிகள் அப்படின்ற தலைப்பில் நம்ம பேச போகிறோம். கர்த்தருக்கு பிரியமான வழி எது? சங்கீதம் 37:23. 37ஆம் சங்கீதம் 23வது வார்த்தை. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான வழி எது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த உலகத்தில் நிறைய வழி இருக்குது. அரசியல்வாதிகள் காண்பிக்கிற வழி இருக்கிறது, விஞ்ஞானிகள் காண்பிக்கிற வழிகள் இருக்கிறது, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போனால் பல புஸ்தகங்கள், பல விதமான போதனைகள், இவைகளெல்லாம் காண்பிக்கிற வழிகள் இருக்கிறது. ஆனால் அவைகளிலே கர்த்தருக்கு பிரியமான வழிகள் எது? நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரின் வழிகள் ரொம்ப முக்கியம் நமக்கு. அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆண்டவருடைய வழிகளில் நடக்கும்போது தான் நமக்கு ஆசீர்வாதம். பாக்கியவான் என்று சொன்னால் பிளஸட், ஆசீர்வாதம் அர்த்தங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு பிரியமான வழிகள் எது? அநேக வழிகள் இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானது எதுங்கிறது கொஞ்சம் நம்ம பார்த்துட்டோம்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து, உங்கள் பிள்ளைகளை தேவனை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணுங்க. நம்ம இஷ்டம் போல நடந்தால் ஆண்டவர் ஆசீர்வாதம் இருக்காது. இதை அப்படியே மனசில் வச்சு இந்த வசனத்தை கேட்கணும். நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பொழுது இந்த வார்த்தை அப்படியே பளிச்சுன்னு என் இருதயத்துக்கு வந்தது. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பிரியமான வழி எது என்று நான் கொஞ்சம் அப்படியே தியானிக்க ஆரம்பித்தேன். அதில் 3 வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன். எது கர்த்தருக்கு பிரியமான வழி? முதல்ல நீதிமொழிகள் மூலம் இந்த வழிகள்ங்கிறத கொஞ்சம் பார்க்கணுங்க. உலகத்தில் எதுக்கு நமக்கு ஞானம் எதுக்கு வேணும்? நமக்கு ஞானம் எதுக்குன்னா, ஏதோ படிக்கணும், விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கிடணும், வியாபாரத்துக்கு தேவையான தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கு தான் இன்னைக்கு மனிதர்கள் ஞானத்தை தேடுறாங்க. டியூஷன் போகிறான், பலருடைய ஆலோசனை கவுன்சிலிங் போகிறார்கள். உண்மையிலே ஞானம் எதுக்கு தேவைன்னு சொன்னால், கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடப்பதற்கு தான் ஞானம் வேணும். அதுக்கு தான் நம்ம ஞானத்தை ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவரே, என் குடும்பத்தை எப்படி நடத்துறது சாமி? இந்த பிள்ளைகளை எப்படி நடத்து? உமக்கு பிரியமா என் குடும்பம் வாழறதுக்கு நான் என்ன செய்யணும்பா என்று அதற்கு ஞானத்தை ஆண்டவர் கருத்தை கேட்டு வாங்கி உங்கள் குடும்பத்தை நடத்தணும், பிள்ளைகளை நடத்தணும். உங்கள் காரியங்களை இப்படி செய்யும் பொழுது உங்கள் வழிகளின் மேல் கர்த்தர் பிரியமாக இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், ஒரு குறை அப்பா வைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ். அப்போ ஞானம் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதற்கு, அவர் வழிகளில் நடப்பதற்கு அந்த ஞானம் வேணும். அதை கேட்டு வாங்கணும். யாக்கோபு 1:5 தானே சொல்றாரு, ஒருவன் ஞானத்தில் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கேட்கணும். அப்படி
ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நடக்க, என் குடும்பத்தை உமக்கு பிரியமாய் நான் நடத்த எனக்கு ஞானத்தை தாங்க சுவாமி. அதுக்கு தான் சொன்னேன், எதுக்கு ஞானம் தேவை என்றால், ஏதோ உலகப்பிரகாரமான காரியங்களை அறிந்து கொள்வதற்கல்ல, அதுக்கு பதிலாக ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பது எப்படி என்று தெரிந்து கொள்வதற்கு நமக்கு அந்த ஞானம் தேவை. உலகத்தில் 3 விதமான மனிதர்கள் இருக்கிறார். அதை குறித்து நம்ம நீதிமொழிகள் ரொம்ப பார்க்குறேன். நீதிமொழிகள் ரொம்ப முக்கியமான ஞானத்தை குறித்து, வழிகளை குறித்து தெரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நமக்கு 3 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. முதல் மனிதர் யாருன்னு கேட்டிங்கன்னா, எளியவர்கள், சிம்பிள், எளியவர்கள். அவங்க எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் நம்புவாங்க. இந்த சிம்பிளாக இருக்குன்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப எளியவர்கள், சாதாரணமான மக்கள் வச்சுக்கிடுங்க. அவர்கள் எல்லாவற்றையும் நம்புவார்கள். அதை முதல் தரமான மனிதர்கள். நீதிமொழிகள் 14:15 வாசிங்கள. பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான். எந்த வார்த்தையும் நம்புவான். பேதையானவன் அவன் தான் சிம்பிள் மேன், எளியவன். அவன் எந்த வார்த்தையும் நம்புவாங்க. நம்ம யாருன்னு பார்க்கணும். மனுஷன் சொல்கிற எல்லாத்தையும் நம்பக்கூடாதுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, குணப்படாத ரட்சிக்கப்படாத மக்கள், எல்லாத்தையும் நம்பக்கூடாது. நம்ம நிறைய பேர் எல்லாவற்றையும் நம்பி கெட்டு போனவங்க தான் அதிகம். ஆகவே எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது ஒரு ஞானம் நமக்கு வேணும். அப்படி நடந்தால் தான் அந்த வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கு. ஆகவே அருமையான சகோதரிகளுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் கேட்கக்கூடாது, எல்லாம் சொல்றது நீங்க கேட்கக்கூடாது. சரி, ஒன்று, அவர்கள் எளியவர்கள், சாதாரணமான மக்கள், எல்லாத்தையும் நம்புவான். நீங்க இன்னும் கூட சில வசனத்தை குறிச்சுக்கிடுங்க. நீதிமொழிகள் 7:7, 9:4, 22:3, 27:12. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாதாரணமான மனிதர்கள் எல்லாத்தையும் நம்புறவன். சரிங்க. இப்போ 2வது மனிதர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, பரியாசக்காரர்கள். பரியாசக்காரர்கள் அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லுவாங்க. அவன் தான் பரியாசக்காரன். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறவன். நீங்கள் நீதிமொழிகள் 21, 24 கொஞ்சம் வாசிங்க. 21, 24. அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு, இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான். ஏன் அகந்தையான சினத்தோடு நடக்கிற? எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. இப்போ நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குதுங்க. எல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, அவன் அறிய வேண்டிய பிரகாரம் ஒன்றையும் அறிந்து கொள்ளவில்லை. அதனால நம்ம குடும்ப வாழ்க்கையில் இன்னும் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி சொல்லி இருந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் தப்பாக போயிடும். நீங்கள் 4 பேருக்கு சொல்கிற ஆலோசனை தப்பாக போய் அவர்களும் கேட்டு போயிடுவாங்க. ஆகவே எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லுகிற அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் ஒன்றை அறிந்து கொள்ளவில்லையா. தன் எண்ணத்தில் ஞானியாக இருக்கிறவனை கர்த்தர் மதிக்க மாட்டார், அப்படி வசனம் இருக்குது. அப்போ நம்ம குடும்ப வாழ்க்கையாட்டோ எல்லாத்திலும் தான் தான் ஞானி, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு மட்டும் வாழக்கூடாதுங்க. 4 வசனம் தெரிஞ்சிட்டா போதும் சிலருக்கு. சகோதரிகளை தான் சொல்கிறேன். உடனே அவங்க நான் தான் எல்லாம் அப்படிலாம் சொல்கிற நிறைய பேர் பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. கொஞ்சம் ஜெபம் செஞ்சுட்டா போதுங்க. பாஸ்ட் என்ன ஜெபம் பண்ணார் பாஸ்ட், சில வசனத்தை பேச ஆரம்பிச்சிட்டா போதுங்க. அப்படி தான் நினைப்பாங்க. நான் நல்லா பேசுவேன், மைக்க கொடுத்தானே தெரியும். நான் பிச்சு உதறிடுவேன், பிச்சு பிச்சு பீஸ் கைட்டாக்குவேன். ஆண்டவர் சொல்லக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றவன் தான் பரியாசக்காரன். ஆகவே அவன் வழியில் நடக்கப்படாது. சில ரெஃபரன்ஸ் குறிச்சுக்கணுங்களேன். 14:6, 13:1, 15:12. 3வது மனுஷன் அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, மதியீனன், ஃபோல், முட்டாள். முதல்ல பார்த்தீங்கன்னா சிம்பிள், 2வது பார்த்தீங்கன்னா ஸ்கார்னர்,
அவன் பரியாசக்காரன். மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா மதியினன். அவன் எப்படி இருக்கிறான் பாருங்களேன். ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடக்கணும்னா இதை கொஞ்சம் பார்க்கணும். நம்ம இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. நீதிமொழிகள் 12:15. மதியினனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும். அவன் பார்வைக்கு செம்மையா இருக்குமா? மதியினின் வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கான். என்ன அர்த்தம்? தன்னம்பிக்கை உள்ளவன், செல்ஃப் கான்பிடன்ஸ். தன்னம்பிக்கை உள்ளவங்க உலகத்தில் தான் சொல்லுவாங்க, தன்னம்பிக்கையே இல்லைங்க அவனுக்கு என்று. தேவ ஜனத்துக்கு தன்னம்பிக்கை அல்ல, தேவன் மேல் வைக்க நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஆமே. அதனால என் படிப்பு, என் சாமர்த்தியம், அனுபவம், எனக்கு பேக்ரவுண்டு, இதன் மேல் நம்பிக்கை அல்ல, தேவன் மேல் நம்பிக்கை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும். வேதாகமத்தில் தன்னம்பிக்கையாய் வாழ்ந்தவர்களெல்லாம் கெட்டுத்தான் போயிருக்கிறாங்க. நீங்க குடும்பத்தை நடத்துறீங்க, இந்த குடும்ப வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப அவசியம். உங்களுக்கு உங்க பேக்ரவுண்டு நல்ல பெருசா இருக்கலாம், நல்லா படிச்சிருக்கலாம், கிருபை இருக்கலாம், அதன் மேல் நம்பிக்கை அல்ல, அவைகளை கொடுத்த தேவன் மேல் நம்பிக்கை. ஹல்லேலூயா. அதைத்தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், கொடுத்ததின் மேல் அல்ல, கொடுத்தவரின் மேல் நம்பிக்கை வைக்கணும். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய ஆசீர்வாதம் நிலையா இருக்கும், அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும், உங்களை கண்டு அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட பாருங்க, இந்த தன்னம்பிக்கை உள்ள மனுஷனுக்கு 28:26 நீதிமொழிகள் 28:26. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். பாத்தீங்களா? ரட்சிப்புன்னா அங்க பாதுகாப்புன்னு அர்த்தம். இப்போ ஞானமாய் நடக்கிறவன் பாதுகாக்கப்படுவான். அந்த ஞானம் எங்கிருந்து கிடைக்கும்? வேதத்திலிருந்து கிடைக்கிற ஞானம். வேதமே வெளிச்சம் இல்லையா? வேதாகமத்தின் ஞானம், கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற ஞானம். அப்படிப்பட்ட ஞானத்தின் மேல் நீங்க பிரியமா இருந்து அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் வழிகளெல்லாம் கர்த்தர் பாதுகாத்து நடத்துவார், ஒரு குறையப்பா வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. இல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்படி வாழ்ந்தா அது கர்த்தருக்கு பிரியமா இருக்குங்க. அப்போ நம்ம வந்து எளியவனை போல இருக்கக்கூடாது, பரியாசக்காரனை போல இருக்கக்கூடாது, மதியினனை போல இருக்கக்கூடாது. நம்ம ஸ்தோத்திரம் எப்படி இருக்கணும்? இப்போ மறுபடியும் சங்கீதம் 37:23 வாங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். கர்த்தரால் உறுதிப்படும். அப்ப நல்ல மனுஷனுடைய நடைகள் நீதிமான்களின் நடைகள்னு அர்த்தங்க. ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற இந்த நீதிமான்களின் நடைகள். அப்படிப்பட்ட நடையா நம்ம நடை இருந்தா, நம்ம வழிகள் இருந்தால் இதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரு. உங்கள் நடைகளில் ஒன்றும் பிசகி போகாது, எல்லாம் வெற்றியா இருக்கும், முடிவு மகிமையா இருக்கு. ஹல்லேலூயா. என் இருதயத்திலே அதிகமாய் நான் உணர்த்தப்பட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் நடிகளெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கட்டும். அந்த வழியில் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். உங்களுடைய குடும்பம், உங்கள் வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். ஸ்தோத்திரம். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க, அநேகருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களா கர்த்தர் வைப்பாரு, உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அல்ல கையை உயர்த்தி ஆமென். சரி, அப்போ அந்த நீதிமானின் நாடுகள் எப்படி இருக்கணுங்க? கர்த்தருக்கு பிரியமா நம்ம வழி இருக்கணும்னா அது எப்படி இருக்கணும்? குறிப்பாக உங்களுக்கு 3 காரியத்தை சுருக்கமாக சொல்லலாம் விரும்புகிறேன். அந்த கவி எல்லாம் சேர்ந்து பாடுமா? சங்கீதம் 91 பேஸ் வச்ச ஒரு அந்த பாடல். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார்.
தேவனுன் அடைக்கலமே. ஆமென். நம்பிக்கையும் அவரே, அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே, சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கு பிரியமான வழி எப்படி இருக்குங்க? முதல்ல யாக்கோபு 1 அதிகாரம் 6, 7, 8 கொஞ்சம் வாசிங்க. யாக்கோபு 1, 6, 7, 8. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அப்போ கர்த்தருக்கு பிரியமான வழி என்னன்னா, டபுள் மைண்டட் பர்சன் அல்ல, இருமனம் உள்ளவர்கள் அல்ல, முழு இருதயத்தோடு. அல்லேலூயா. இப்போ முதல் குறிப்பு, முழு இருதயத்தோடு நடக்கிறவுடைய வழி. ஆல் அவர் ஆர்ட், முழு இருதயத்தோடு. முதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஒரு பயணங்க. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ ஜேர்னி. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பயணம். பயணம் என்றால் அது ஒரு நடை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நடங்க. எப்படிப்பட்ட நடை? அது விசுவாச நடை. ஹல்லேலூயா. ஆமென். வாக் ஆஃப் ஃபெய்த். இப்போ வாசிங்க எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆபிரகாமின் விசுவாச நடை, கிறிஸ்தவ வாழ்க்கை, அது ஒரு விசுவாச நடங்க. அது ஒரு பயணம், ஜேர்னி. வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஓட்ட பந்தயம் அப்படின்னு பார்க்கறான். அது ஒரு யுத்த காலம் அப்படின்னு பார்க்கறோம் கிறிஸ்தவ வாழ்க்கைய. அதுல ஒண்ணு, அது ஒரு விசுவாச நடை. அப்படின்னா நம்ம குடும்பத்தை நடத்துறது, வேலை பார்க்கறது, பிள்ளைகள் படிப்பு தேவை எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை முழு இருதயத்தோடு. அப்படி விசுவாச நடை. அப்போ விசுவாசத்தோடு தான் குடும்பத்தை நடத்தணுங்க. நம்ம விசுவாசிகள் நமக்கு பேரே. நான் நினைக்கிறேன் பல தேவைகளோடு வந்திருக்கலாம், நீங்க பலகீனத்தோடு கூட வந்திருக்கலாம், நீங்க சில விஷயங்கள் புரியாம கூட இருக்கலாம், நீங்க வெளியே சொல்ல முடியாத வேதனையோடு கூட வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவரை முழு நிச்சயத்தோடு விசுவாசிங்க, அவரை நம்புங்க, உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். முழு நிச்சயமாய் அவன் நம்பினான். இந்த எபிரேயர் 11 பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் நடை குறித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. நீங்க 8ல இருந்து 16 வரை நீங்க வாசித்து பாருங்க. எங்க போறதுன்னு தெரியல, ஆனால் புறப்பட்டு போனான். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எப்பொழுது நிறைவேறும் தெரியாது, ஆனாலும் நம்பினான். ஈசாக்கை பலிபீடத்தில் வைக்கும்படி சொல்லிட்டாரு. இப்படி சொல்லிவிட்டால் என்ன நடக்கும், எப்படி சந்தானம் வரும், எப்படி ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் தெரியாது, ஆனாலும் பலியிடும்படி போனான். பாத்தீங்களா? அப்ப எங்க போறது, எப்படி நடக்கும், என்ன செய்யறது,
இப்படி 1000 கேள்விகள். அவைகள் மத்தியிலே அவன் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. அதாங்க நம்ம சேலஞ்சு. நமக்கு ஆராதனைக்கு வரும்போது கர்த்தர் பேசுவார். மகளே நீ பயப்படாதே, மகனே நீ பயப்படாதே, நான் எல்லாவற்றையும் சந்திப்பேன், நடத்துவேன்னு சொன்னா அப்படியே நம்பணுங்க. 100%. பிள்ளைகள் தகப்பன் எப்படி நம்புது இல்லைங்களா? அப்படி நம்பணுங்க பிள்ளைகள். நாம் ஆண்டவர் நம்பணும். அப்படி நம்பி நடந்தால் நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை, விசுவாசிக்கிறவன் அசைக்கப்படுவதில்லை, விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவரை முழு இருதயத்தோடு நம்புகிற விசுவாசிக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாருங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை பதறாது, சிதறி போகாது. உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், உங்கள் குடும்பம் கட்டப்படும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். விசுவாசிக்கிற உங்களை ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார். இன்றைக்கு ஒரு நம்பிக்கையோடு வந்திருப்பீங்க, கர்த்தர் என்ன பேசுவாரோ என்று சொல்லி. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். முழு இருதயத்தோடு ஆண்டவர் சேவிக்கிற நீங்கள் ஒருபோதும் யாருக்கு முன்ன வைக்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு விசுவாச பயணம், விசுவாச நடை. நான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க்கில். கர்த்தர் ஊழியத்துக்கு அடித்தார். அழைத்த பொழுது அர்ப்பணித்து பைபிள் காலேஜ் படிக்கணும்னு சொல்லி ஜூன் மாதம் 30 ரிசைன் பண்ணிட்டேன். 1 நானும் என் மனைவியும் புறப்பட்டு கோயம்புத்தூர் வந்துட்டேங்க. இங்கே யாருமே தெரியாது, எங்கே தங்க போகிறோம் தெரியாது, எப்படி அடுத்த வாரத்துக்கு சாப்பாடு தெரியாது, ஒன்றுமே தெரியாதுங்க. எல்லாம் பிளைண்டு. ஆனால் 30 ரிசைன் பண்ணிட்டு 1 பாசமாக கூட்டிட்டு வந்துட்டுங்க. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. விசுவாச ஜீவிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு தான் வந்து பார்த்துட்டு மாஸ்டருக்கு என்ன ஐயா காரில் போகிறாராக்கு வராராக்கு ஆனையாக்கும் போனையாக்குங்கிறோம். ஆனால் அன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக இந்த பட்டணத்தை நாங்கள் வந்தோம். முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பி வந்தோம். ஹல்லேலூயா. ஆமென். முழு இருதயத்தை ஆண்டவர் பேரில் வைத்து விட்டோம். அப்படித்தான் வந்தங்க. அடுத்த வாரம் 0, எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அதன் பிறகு பைபிள் காலேஜ் படித்து முடிச்சுட்டு மறுபடியும் சென்னை கூப்பிட்டாங்க. அங்கே இருந்துட்டு மறுபடியும் இங்கே அனுப்புனாங்க. இங்கே வரும்பொழுதும் இந்த சபை நிலைமை இருக்குது அவ்வளோ ஒன்றும் தெரியாது. வெறும் 30 பேர் தான் இருந்தாங்க. வெறும் 4700 ரூபா மாதத்துக்கே ஆஃபரிங். வெறும் 4700. அதில் 470 ரூபா ஸ்டேட் ஆஃபீஸுக்கு தசமாக கொடுக்கணும். அப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும், ஈபி கட்டணும், மற்ற காரிலையும் செய்யணும். சேப்பலில் தான் 2000 ரூபா வாடகை கொடுக்கணும். நான் யோசித்து பாருங்க. அவைகள் மத்தியில் ஆண்டவரை நம்பணும். நாங்கள் யார் இடத்தும் கையை ஏந்தலை, யார் இடத்தும் கை ஏந்தக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பொருத்தனை பண்ணி கை கோத்து ஜெபம்ட்டு வந்தோம். ஊழித்து நீ கொடுத்தால் சாப்பிடுவோம், இல்லைன்னா சாவோம் சாமி. அப்படி தான் நாங்கள் வந்தோம். ஆனால் முழு இருதயத்தோடு ஆண்டவரை சார்ந்து கொண்டு அந்த விசுவாச நடையில நாங்கள் பழக்குவித்து ஆண்டவரை சார்ந்து கொண்டதுனால அன்னிலேருந்து இன்னும் வரலும் எங்களை ஒரு நாள் பட்டினி போடலை, யாருத்த கையாந்த விடலை. இதுவரை நடத்தின எபனேசராகிய தெய்வம் தொடர்ந்து நடத்துவார். இங்கே வந்த பிறகு தான் என்னோட மூத்த மகளே பிறந்தா ஆண்டவர் கொடுத்தாருங்க. அதன் பிறகு தான் நான் சென்னைக்கு போய் மறுபடியும் வந்தோம். அவர் 3 பிள்ளைகளை படிக்க வைத்து அவர்களுக்கு 2 பேருக்கு திருமணம் செய்து பேர பிள்ளைகளுக்கு கருத்தை கொடுத்து வீட்டை கொடுத்து நடத்துகிறாருன்னா அந்த விசுவாச நடை. ஹல்லேலூயா. ஏதோ நான் வந்து இந்த பிரசங்கியார் கிடையாதுங்க, வாய்ஸ் விடால் பிரசங்கியார் கிடையாது. நான் ஃபாலோ பண்ணாத உங்களுக்கு சொல்கிறா இல்லை, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைத்தான் சொல்லுகிறேன். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை அது ஒரு விசுவாச பயணம், வாக் ஆஃப் ஃபெய்த் அது. ஆகவே இன்னைக்கு வந்திருக்கிறவங்க ஆண்டவரை நம்புங்க, முழு இருதயத்தோடு நம்புங்க, அவரை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் வழிகள் மேல் கர்த்தர் பிரியமாயிருப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 6 அதிகாரம் 24 வாசிங்களேன். 6:24.
2 எஜமான்களுக்கு ம். ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ம். ஒருவனை பகைத்து ம். மற்றவனை சிநேகிப்பான், ம். அல்லது ஒருவனை பற்றி கொண்டு ம். மற்றவனை அசட்டை பண்ணுவான். பாத்தீங்களா? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாதுன்னா டபுள் மைண்டட் பர்சன் அர்த்தங்க. இருமனம் உள்ளவர்கள், இதுவோ அதுவோ, ஊழியத்துக்கு வரணும் வந்துட வேண்டியது, அப்புறம் ஊழியம் போயுமா அல்லது வேலைக்கு போகாம ஊழியம் செய்யுமா என்று 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்வதற்கு அப்படி இருமனம் உள்ளவர்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்க மாட்டார். முழு நிச்சயத்தோடு அர்ப்பணித்து விட்டு ஆண்டவர் நம்பி வந்தா அவர்கள் ஒரு நாள் கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமே. இன்னொரு அருமையான வசனம் இருக்குது, எரேமியா 29:13. எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். பாத்தீங்களா? ஆண்டவர் எப்படி தேடணுங்க? முழு இருதயத்தோடு என்னை தேடுங்கள் என்றால் நீங்க ஜெபம் பண்ணா முழு இருதயத்தோடு முழு நிச்சயமாய் நம்பி ஜெபிக்கணும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் கைவிட மாட்டார் என்று ஜெபத்திலே 100% ஆண்டவரை நம்பி நீங்க ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமா கேட்பார். அதான் கடுகளவு விசுவாசம். கடுகு சின்னதுதான், ஆனா அது பூரணமா இருக்கும். அதே போல் ஒரு சிறிய ஜெபமா இருந்தாலும் சரிங்க, அது பூர்ணமா இருக்கணும். ஆண்டவரை 100% நம்பி கர்த்தர் செய்வான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கேட்கிறாரா இல்லையா பாருங்க. ஹல்லேலூயா. இல்லை கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இருமனம் உள்ளவர்கள், டபுள் மைண்டட் பர்சன், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியாது. அவர்கள் வழிகளின் மேல் கர்த்தர் ஒரு நாளும் பிரியமா இருக்க மாட்டார். முழு மனதோடு ஆண்டவரை சார்ந்திருக்கிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் சொல்றார், நீங்க நான் ஆண்டவர் தான் நம்பி வந்திருக்கிறேன், ஆண்டவர் மட்டும்தான் நம்பி இருக்கிறேன், எனக்கு ஒரு அதிசயம் செஞ்சாதான் எனக்கு வாழ்க்கை, ஆண்டவர் அற்புதம் செய்ய வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கடைசி விளிம்பில் நீங்க வந்திருக்கலாம். நான் கர்த்தர் சொல்ற வார்த்தை சொல்கிறேன், உங்க விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். முழு இருதயத்தோடு ஆண்டவர் நம்பி இருக்கிற உங்களை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டா, காரியங்களை வாய்க்க பண்ணுவா. நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்து உங்கள் புத்திக்கு எட்டாத பெரிய காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. ஆமே. ஆகவே முழு இருதயத்தோடு என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையில நோ ஆப்ஷன். அதாங்க கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நோ ஆப்ஷன். ஆப்ஷனே கிடையாது. இது செய்யலாம், செய்யாம போகலாம், பாதி செய்யலாம், பாதி செய்ய என்று ஆப்ஷனே கிடையாது. அதுக்கு பதிலாக ஸ்தோத்திரம் 100% ஆண்டவர் சார்ந்து வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. இல்லை கையை உயர்த்தாமே ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கை நோ ஆப்ஷன் மட்டும் அல்ல, இட் இஸ் எசென்சியல். அது ரொம்ப அவசியம். ஆண்டவரையே நம்பி வாடுறது. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 22:37. 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. பாத்தீங்களா? முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு, ஆக முழு குடும்பத்தோடு சேர்த்துக்கிடுங்க. முழு குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை அர்ப்பணித்து வாழுங்கள். எதை செஞ்சாலும் முழுமையா செய்யுங்க. இப்போ ஆண்டவர் ஃபாலோ பண்றீங்களா? முழுமையா ஃபாலோ பண்ணுங்க. நாளை தினத்தை குறித்து கவலை வேண்டாம், இன்றைக்கு முழுமையா ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஆப்ஷனும் வைக்க வேண்டாம். அப்படி ஆண்டவரை மட்டும் நம்பி நீங்கள் பின்பற்றினால் உங்களுடைய பாதை நல்லா இருக்கும். அது மேல் கர்த்தர் பிரியமா இருப்பார். ஹல்லேலூயா. ஆமே. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? லூக்கா 5:11. முழு இருதயத்தோடு என்ன அர்த்தம் பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 5:11. அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. முழு இருதயத்தோடு அப்படின்னா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் யோவான், யாக்கோபு, பேதுருவை அழைக்கிறார். உங்களை மனுஷர் பிடிக்க ஆக்குவேன், நீங்க வாங்கன்னு சொல்றாருங்க. நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 1:16-17 வாசித்து பாருங்க. அவர்கள் உடனே தங்கள் வலைகளை விட்டு ஆண்டவரை பின்பற்றினார்கள். பார்த்தீங்களா?
நீங்கள் லூக்கா இதே இந்த 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அவர்கள் பிடித்த 2 படகு நிறைய பிடித்த மீன்களை விட்டு வந்தார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெறுமையா இருக்கிறாங்க அவங்க. ஆனால் 2 படகு நிறைய அற்புதமாக மீன் கிடைத்தாலும் அதை அப்படியே விட்டு விட்டு இயேசுவை பின்பற்றினார். அதாங்க முழு இருதயத்தோடு. கர்த்தர் ஊழியத்துக்கு வான்னு சொன்னா லெஃப்ட் ரைட் பார்க்கக்கூடாது. நீங்க நடத்துவாரா நடத்த மாட்டாரா அப்படி பார்க்கக்கூடாது. அது ஊழியத்துக்கு வருகிறவர்கள், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாருங்க, என் கூட படித்த சகோதரனுங்க, பைபிள் காலேஜ் முடித்த உடனே ஒரு 2-3 வருஷம் கழித்து அவர் ஒரு இடத்துக்கு போட்டாங்க. அவர் முதல்ல யாருக்கும் தெரியும், ராத்திரி அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே ஸ்கூல் இருக்குதா, அப்புறம் அங்கே என்ன வருமானம் அந்த சர்ச்சில் எத்தனை விசுவாசி இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து சொல்கிறாருங்க, இங்கே மாஸ்டர் எனக்கு அங்கே போவதற்கு கர்த்தர் என்னை லீட் பண்ணவில்லை, கர்த்தருக்கு சித்தம் இல்லை, கர்த்தரை லீட் பண்ணல. இவர் முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துட்டாருங்க. பார்த்துட்டு வந்து வருமானம் கம்மி, ஆட்கள் இல்லை, இப்போ கர்த்தர் லீட் பண்ணலையா, ஆவியான பேசலையா. பார்த்தீங்களா? இதுதான் இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவன். அப்போ ஒரு காரியத்துக்கு ஒப்பு கொடுத்தா அதை போய் ஆராய்ச்சி என்னக்கு பண்ணணும்? நீங்கள் போய் கானான் தேசத்தை பாலும் தேடும் ஒரு தேசத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாருங்க. நாங்கள் போய் வேவு வாக்குன்னு எதுக்கு போனோம்? அதன் விளைவு தான் 38 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா? நீங்கள் என்ன 13-14 வாசித்து பாருங்க. இப்போ 38 வருஷம் அலைஞ்சு எதுக்கு? இந்த இருமனம். ஆக வேண்டிய ஆண்டவர் சொல்கிறா, ஆண்டவரை நம்பி முழு மனதோடு அவரை பின்பற்றுங்கள். ஸ்தோத்திரம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணாலும் சரி, எதுவாக இருக்கட்டும், முழு மனதோடு ஆல் ஹார்ட். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே. ஆமா, இதுவரை நடத்த இன்னும் நடத்துவார், பயப்படாதீங்க. இதுவரையில் உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். 2வது, கர்த்தருக்கு பிரியமான வழி எதுங்க? முதல்ல முழு இருதயத்தோடுன்னு பார்த்தோம். 2வது, உன் முழு நம்பிக்கையோடு, முழு நம்பிக்கையோடு, ட்ரஸ்ட் கம்ப்ளீட்லி. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். முழு நம்பிக்கையோடு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச ஓட்டம்னு சொன்னேன். இன்னொன்று, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு மோட்ச பிரயாணங்க. அது ஒரு மோட்ச பயணம், பில்கிரீம். இந்த உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு போகிற பாதையில் நம்ம இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அத்தனை பேரும் இந்த பாதையில் நடக்கிற, பரலோகத்தை நோக்கி போகிற மோட்ச பிரயாணிகள். அதை இருதயத்தில் நம்ம எழுதணுங்க. மற்றவங்களுக்கு நமக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் அவர்கள் வழியிலே உலக பிரகாரம் நடத்துகிற உலக பயணிகள் அவங்க. நாம் அப்படி அல்ல. நாம் யாத்ரீகர்கள்,
தூய தமிழில் சொல்ல போனா யாத்திரை செய்கிறவர்கள், நாங்கள் பரதேசிகளும் அரதேசிகளுமா இருக்கிறோம் அப்படின்றாருங்க தாவீது. ஆபிரகாம் அப்படித்தான் சொல்றாருங்க. யாக்கோபா தான் சொல்றார், நான் பரதேசியா சஞ்சரித்த ஆயுசு நாட்கள் இவ்வளோ அப்படின்னு சொல்றார் பார்வோனை பார்த்து. அப்போ எல்லாருமே தங்களை பரதேசிகளாகத்தான் அறிக்கையிட்டார்கள். பரதேசின்னு என்ன? பரதேசி என்று சொன்னாலே மோட்ச பிரயாணின்னு அர்த்தங்க. நம்ம தான் தப்பா பேசுறோம். பரதேசி அப்படின்னா கோபம் வருது நமக்கு. தப்பான வார்த்தை கிடையாதுங்க அது. அப்படி யாருன்னா உங்களை சொன்னா அல்லேலூயா தோத்தனன்னு சொல்லுங்க, அவன் தான் கரெக்டாக பேசியிருக்கிறான்னு அர்த்தம். ஏனென்றால் பரதேசிகள் என்றால் பரமதேசத்தை நோக்கி நடக்கிறவர்கள், அதான் மோட்ச பிரயாணிகள்னு. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது பரமதேசத்தை நோக்கி நடக்கிற ஒரு வாழ்க்கை என்றால், அந்த தேசத்தை நோக்கி நடக்கிறவங்க முழு நம்பிக்கையோடு நடக்கணும். நமது கோல், நமது இலக்கு எல்லாம் பரமதேசம். பரமதேசம். தூரத்தில் அவைகளை கண்டு அணைத்து கொண்டு அந்நியரும் பரதேசியங்களாக அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார். இருக்குதா எபிரேயர் 11 என்றால், அப்படி பரமதேசத்தை நோக்கி போகிற கூட்டங்க நீங்களும் நான். அது வித்தியாசமான கூட்டம் தாங்க. வித்தியாசமாக தான் இருக்கும். நம்ம நட வித்தியாசமாக இருக்கும், நமது பேச்சு வித்தியாசமாக இருக்கும், நம்முடைய உடைகள் வித்தியாசமாக இருக்கும், நமது வாழ்க்கை முறையே வித்தியாசமாக தரும். உலகத்தான் நம்ம பரியாசம் பண்ணுவான். எந்த நேரம் கோயிலுக்கு கோயில், ஆராதனை ஆராதனை, வருமானத்தில் 10ல் 1 தசம் பாகமா, 10,000ல் 1000 ரூபாயா, இது ரெக்கரிங் டெபாசிட் போட்டால் எவ்வளோ வருமானம் வரும். அப்போ நம்ம பைத்தியமாக தெரியும், அவர்களுக்கு வித்தியாசமாக தெரியும் உலகத்தை. நாம் வித்தியாசமானவர்கள் தான், விசேஷமானவர்கள். ஏனென்றால் நாம் பரமதேசத்தை நோக்கி நடக்கிற கூட்டம். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு முழு நம்பிக்கையோடு பரலோகம், பரமதேச ஆண்டவர் அப்படின்னு தான் இந்த உலகத்தில் வாழணும். இதை நீங்கள் இருதயத்தில் அப்படியே எழுதணும். இந்த நாளிலே நமது வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்னா முழு நம்பிக்கையோடு ஆண்டவர் மேலே எப்படி நம்பிக்கை வைக்கணுங்க? நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சேலஞ்சாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், வாசித்து பாருங்கள், நல்லா இருக்கும். 1 ராஜாக்கள் 8:15. 1 ராஜாக்கள் 8:15. அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு, அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை, தமது வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். தமது கரத்தினால் நிறைவேற்றுவார். அந்த வார்த்தை கவனிக்கணும். வாக்கினால், தமது வாயினால் கர்த்தர் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். சொன்னதை அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று சொன்னால், எத்தனை சோதனை நெருக்கம் வந்தாலும் கர்த்தர் காப்பாற்றுவார். எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தர் காப்பாற்றுவார். அவர் உன்னை காப்பாற்றுகிற தேவன். அவர் உங்களை பாதுகாக்கிற தேவன். பாதியில கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்து கடைசி வரை நடத்துவார். பயப்படாதிருங்க. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் கடைசி வரை நடத்துகிறவர். முற்றுமுடி ரட்சிக்க வல்லவராகிய தெய்வம் அவர். மனுஷன் தான் பாதியில கைவிட்டு போயிடுவாங்க. சொன்னதை செய்ய மாட்டான், மாறாவே பேசுவான். நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. முழுவதும் நடத்துகிறவர். அன்பு கூர்ந்தாலும் முழுமையா அன்பு கூறுறவர். யோவான் சுவிசேஷம் 13:1 கொஞ்சம் வாசிங்களே. நம்ம ஆண்டவர் எப்படி பாரு. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆச்சுங்களா? அவருடைய அன்பு முடிவு பரியந்தம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற அத்தனை நாட்களிலும் நிமிஷங்களிலும் அவர் நம்மை நேசித்து நடத்துகிறவர். அவர் எதெல்லாம் நமக்கு சொன்னாரோ எல்லாவற்றையும் அவர் செய்கிறவர். அதான் சாலமோன் ஜெபம் பண்றார், அவர் வாக்கினால் சொன்னதை கைகளினால் செய்கிற தேவன். உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பாருங்க, இதுவரை நடக்கலையா? இன்னைக்கு விசுவாசிங்க, முழு நம்பிக்கையோடு விசுவாசிங்க. நடக்கும் நடக்கும். அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது.
கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன நல்வார்த்தைகளை ஒன்றும் தரையில் விழுந்து விடவில்லை. யோசுவா 23, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. நீங்க இஸ்ரவேலுக்கு சொன்ன நல்வார்த்தைகளை ஒன்றும் தவறி போகவில்லை. அப்படின்னா கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், தரிசனங்கள் எல்லாம் ஏற்ற காலத்தில் நிறைவேறும், ஒன்றும் தவறி போகாது. இதை முழு நிச்சயமாய் நம்புங்கள். கர்த்தரே வாக்கிய பண்ணுவார். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ தேவ மனுஷனுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்க்குறோங்க. அப்படித்தான் ஆண்டவர் முழு நிச்சயமாய் நம்பி இருக்கிறார்கள், முழு நிச்சயமாய் நம்பி வாழ்ந்திருக்கிறார். இந்த முழு நம்பிக்கையோடு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. எதை செய்தாலும் சரி அப்படி ஆண்டவர் நம்புங்கள். நம்ம என்ன பண்ணுறோன்னா, பெரிய பிரச்சனைகள் தான் ஆண்டவரத்தில் கொண்டு வருவோம் இல்லைங்களா? பெரிய பிரச்சனை தான் ஆண்டவரத்தில் கொண்டு வருவோம். சின்ன பிரச்சனை நாமே தீர்த்துக்கணும்னு நினைப்போம். நமக்கு தான் அவர் அக்கா இருக்காங்களே, மாமா இருக்காங்களே, ஆக நமக்கு தான் இன்னார் பொண்ணார் இருக்காங்களே, நமக்கு தெரியுமே அப்படின்னு நாமே சமாளிக்க பார்ப்போம். நான் மறுபடியும் சொல்கிறேன், பெரிய பிரச்சனைகள் தான் ஆண்டவரத்தில் கொண்டு வருவான். சின்ன பிரச்சனை நாமே சமாளிக்க நினைப்போம். ஆனால் என்ன நடக்குன்னா, அந்த சின்ன பிரச்சனை தான் பெருசாகி 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 பெரிய பிரச்சனை ஆயிருங்க. அப்போ என்ன செய்யணும்? சின்ன பிரச்சனை இருக்கும் பொழுதே ஆண்டவரத்தில் வந்துடணும். அல்லேலூயா. ஆக சின்ன பிரச்சனை வரும் பொழுதே தேவ சமூகத்துக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம். சின்ன பிரச்சனை அதோட போயிடும், பெரிய பிரச்சனையே வராது. நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென். அதன் பிறகு என்ன சிக்ஷையும் வரும் ஆண்டவர் சமூகத்தில், கீழ்ப்படியாமல் போனதுனால இல்லைங்களா? ஆகவே பிரச்சனைகள் சிறிதாக இருக்கும் பொழுதே தேவ சன்னிதானத்துக்கு வாங்க. முழு நிச்சயமாய் தேவனை நம்புகிற மக்கள் அப்படி வருவார்கள். அப்படி வருகிற அவர்கள் வழியின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென். இந்த முழு நம்பிக்கை என்னன்னா, அது அர்த்தம் நாம் நம்மை சார்ந்து அல்ல, நாம் தேவனை சார்ந்து வாழணும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போமா? நீதிமொழிகள் 26:12. 26:12. தன் பார்வைக்கு ஞானியா இருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையா இருக்கலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, தன் பார்வைக்கு ஞானியாய் என்ன அர்த்தங்க? நம்மை நம்பி வாடுற வாழ்க்கை அது. ஆகவே தான் சொன்னேன், நாம் நம்மை நம்பி அல்ல, தேவனை நம்பி வாழணும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 28:26. நீதிமொழிகள் 28:26. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். பார்த்தீங்களா? தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். ஆகவே நீங்க உங்களை சார்ந்துக்கிடாதீங்க, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தங்க. எவ்வளவுதான் நமக்கு இருந்தாலும் சரி, அதன் மேல் உங்களுடைய பலத்தை ஞானத்தை வச்சிடாதீங்க. ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள், போற காரியெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதான் சொன்னேன், உங்கள் மேல் நம்பிக்கை அல்ல, தேவன் மேல் நம்பிக்கை. அந்த 28-26 மறுபடியும் வாசிங்க. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். ஆகவே உங்கள் இருதயத்தை, உங்கள் பலத்தை, உங்கள் ஞானத்தை, உங்க பின்னணி அல்ல, தேவனை நம்பி தேவனை முழு நம்பிக்கையோடு சார்ந்து கொள்ளுங்கள். ரெபேக்காள் நல்ல ஆவிக்குரியவள் தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அப்படி நல்ல ஆவிக்குரியவள் எங்க மிஸ் ஆனா என்றால், ஒரு பிரச்சனை வந்தது. ஏசா யாக்கோபு, தகப்பன் ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கும்படி நினைக்கிறாரு. ஆனால் இந்த அம்மாவுக்கு தெரியும் ஆவிக்குரியவள் யாக்கோபு தான் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு உரியவன் சொல்லி, மூத்தவன் இளையவனை செவிப்பான் அப்படின்னு வயிற்றில் இருக்கும் பொழுது சொல்லிட்டார். அப்போ யாக்கோபு ஆசீர்வாதத்துக்குரியவன் என்று தேவ திட்டம் நல்லா தெரியும், தேவ சித்தம் அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும், எல்லாமே நல்லா தெரியுங்க. நல்ல ஆவிக்குரியவள் தான். ஈசாக்கு மாறி இல்லப்பா, ஈசாக்கு மாம்சத்துக்குரிய ஆயிட்டார் போக போக.
ஆனால் என்ன தப்பு பண்ணாங்கன்னா, ஒரு பிரச்சனை, தகப்பன் ஏசாவை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். இப்போ என்ன பண்றது? அந்த பிரச்சனையை அவள் தானே கையில் எடுத்து விட்டாள். ஆனால் பிள்ளைகள் வயிற்றில் இருக்கும் பொழுது அவள் தேவனை சார்ந்திருந்தாளாம். நீங்கள் ஆதியாகமம் 25, 21, 22. மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். பாத்தீங்களா, அங்க ஒரு பிரச்சனை வந்தது. பிள்ளைகள் வயிற்றில் இருக்கும் பொழுதே பிரச்சனை. அப்பொழுது கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ஆனால் இப்ப யாரை ஆசீர்வதிக்கிறது ஒரு பிரச்சனை வருது. இவளுக்கு தெரிந்து இளையவன் யாக்கோபு தான். ஆனால் அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை தானே கையில் எடுத்து தன் மகன் யாக்கோபை ஒரு நடிகனாக மாற்றி தகப்பனையே ஏமாற்றுகிற ஒரு மகனாக மாத்திட்டா பாருங்க. விளைவு, ஆசீர்வாதத்தை பெற்றான். ஆனால் ஏசா ஜென்ம பகையாயிட்டான். என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் வரும், அப்பொழுது நான் எழுந்து உன்னை கொலை செய்வேன் அப்படின்னு 2 பேரும், அண்ணன் தம்பி 2 பேரும் ஜென்ம பகையால போயிட்டாங்க. ஏன்? பிரச்சனையை தானே கையில் எடுத்தது. அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், பெரிய பிரச்சனை தான் ஆண்டவருக்கு கொண்டு வருவோம், சின்ன பிரச்சனையை நாம தீர்க்க நினைப்போம், ஆனா அதுதான் பெரிய பிரச்சனையா மாறும். அதுதாங்க இது. குறுக்கு வழியிலே ஆசீர்வாதத்தை தேட நினைச்சிட்டா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நேர்மையானது. அவர் காலத்திலே அது உங்களை வந்து சேரும். ஹல்லேலூயா. அதினதில் காலத்தை நேர்த்தியா செய்கிறவர். ஆகவே குறுக்கு வழியில நீங்க ஆசீர்வாதம் நினைக்க கூடாதுங்க. மனுஷ யோசனை, மனுஷனை புத்தி, அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் என்று ஆண்டோட காலங்களுக்காக காத்திருங்க. பலத்த கருத்துக்குள் அடங்கிருங்கள். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் யாரோடு பேசுறாரு இன்னைக்கு? கர்த்தர் சொல்றாரு, ஏற்ற காலத்துல சகோதரியே உன்னை உயர்த்துவா, உன் பிள்ளைகளை உயர்த்துவா, உன் குடும்பத்தை உயர்த்துவார். அவசரப்படாத. உன்னை உயர்த்துவதற்கு ஒரு காலத்தை தேவன் வைச்சிருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பது அவருக்கு ஒரு காலம் இருக்கிறது. அவசரப்படாத, குறுக்கு வழியை தேடாத, மாம்சத்தின்படி யோசிக்காத. ஆண்டவர் முழு நிச்சயத்தோடு நம்பி ஆண்டவரை சார்ந்துக்கொள். சோத்திரம். ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்துவார், உன் பிள்ளைகளை உயர்த்துவார், உன்னுடைய பாடுகளுக்குரிய பலனை தருவார். கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வீர்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு தான் பேசுறாருங்க. ஒரு காலம் இருக்குது. கஷ்ட நஷ்டத்தை பார்த்து, பிரச்சனையை பார்த்து நீங்களே தீர்க்கணும்னு நினைக்காதீங்க, குறுக்கு வழி தேட நினைக்காதீங்க. ஆண்டவர் கருத்துல விட்டு விடுங்கள். ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார். பிரச்சனை எல்லாம் அவரே சால்வ் பண்ணுவார். உன் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் கை தேடி தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. Praise the Lord. Hallelujah. 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 முழு நம்பிக்கையோடு. Hallelujah. யாருடைய வழிகள் மேல் பிரியமா இருப்பார்னா, முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள், முழு நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள். 3வது, உன் வழிகளில் எல்லாம். நீதிமொழிகள் 3:6. யார் வழி மேல் பிரியமா இருப்பாரா? உன் வழிகளில் எல்லாம். வழியில் அல்ல, வழிகளில் எல்லாம். 3:6. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழிகளில் எல்லாம். ஏதோ ஒரு சில வழியில மட்டும் ஆண்டவர் நம்புறது, மற்றெல்லாம் நமக்குன்னே வச்சுக்கிறது. நானே பார்த்துக்கிறேன் பிரதர், நானே பார்த்துக்கிறேன் சிஸ்டர் என்று சில வழிகளை ஆண்டவருக்கும் பல வழிகளை நமக்கே வைத்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை இல்லை. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு. அப்படி ஆண்டோடைய எல்லா வழிகளும் அவரை நினைத்து கொண்டால் உன் கால் சிக்கி கொள்ளாதபடி உன்னை கர்த்தர் காப்பார். எந்த சோதனையிலும் கண்ணியிலும் சிக்காதபடிக்கு உன் கால்களை கர்த்தர் காப்பாற்றுவார். அவைகளில் ஒன்றும் இடறி போக விடமாட்டார். உங்கள் திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரின் ஆசீர்வாதம் இருக்கும். ஒன்றும் பொய்யா போகாது.
ஆமே. உன் வழிகளில் எல்லாம் அப்படின்னா நம்மை அல்ல, ஆண்டவரையே மகிமைப்படுத்துவது. எல்லா விதத்திலும் ஆண்டவரையே மகிமைப்படுத்துறது. வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்படின்னா எல்லா விஷயத்திலும் அவரையே மேன்மைப்படுத்துறது. எல்லாவற்றுக்கும் கர்த்தர். இந்த வீட்டை கொடுத்தது கர்த்தர், வாழ்க்கையை கொடுத்தது கர்த்தர், என்னை நடத்துகிறது கர்த்தர், வேலை கொடுத்தது கர்த்தர், வருமானத்தை கொடுத்தது கர்த்தர், பிள்ளைகளை கொடுத்தது கர்த்தர், என்னை கடைசி வரை நடத்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அதாங்க வழிகளில் எல்லாம். நான் சொல்றேன் உங்களுக்கு, அப்படி எல்லா வழிகளிலும் ஆண்டவரை நினைத்து கொண்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, உடனே உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஆண்டவர் இயேசு உலகத்தில் வாழ்ந்த பொழுது முழுவதும் பிதாவையே சார்ந்திருந்தார். எல்லாவற்றையும் பிதாவையே. என்ன நடந்தது? யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். சோத்திரம். யோவான் 12ஆம் அதிகாரம் 28 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். எப்பொழுதுமே கர்த்தருக்கு பிரியமானதே செய்தார். யோவான் 8:29 வாசித்து பாருங்க. நான் எப்பொழுது கர்த்தருக்கு பிரியமானதையே செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. எப்பவும் பிதாவுக்கு பிரியம் எது என்று உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஆண்டவர் இயேசு எப்பொழுது பிதாவுக்கு பிரியமானதையே செய்தார். தன் வழிகளில் எல்லாவற்றிலும் பிதாவை பிரியப்படுத்தினார். விளைவு ஒரு சின்ன ஜெபம் பண்றாருங்க, பிதாவே மகிமைப்படுத்தும். உடனே அடுத்த செகண்ட் பதில் வருது பரலோகத்திலிருந்து, மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்ற, உங்க வழிகளை சீர் பண்ணி அது எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கட்டும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி, நான் ஆண்டவரே அப்படி சொன்னீங்கன்னா போதும், மகளே நான் இதோ இருக்கிறேன்னு சொல்லுவாருங்க, மகனே இது இருக்கிறேன்னு சொல்லுவாருங்க. ஹல்லேலூயா. வழிகளில் எல்லாம் ஒரு சில வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எரேமியா 10ஆம் அதிகாரம் 23. அருமையான ஒரு வசனங்க அது. எரேமியா 10:23. கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனால் ஆகிறதல்ல என்று தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதென்றும் அறிவேன். கர்த்தரே நடத்துகிறார். அப்ப நமது நடைகள் நம்மால் ஆகிறதல்ல, நம்மை நடத்துவது நாம் அல்ல. நமது பணம், நமது செல்வாக்கு, நமது பின்னணி, நமது ஞானம், அறிவு, அனுபவம் இல்லை. நடத்துகிறது கர்த்தர். ஹல்லேலூயா. இதுவரையிலும் குடும்பத்தை நடத்துனது கர்த்தர், உன் பிள்ளைகளை நடத்தினது கர்த்தர். அப்படி எல்லாம் கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. அவர்கள் தான் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ விஷயம் சாத்தான் உன்னுடைய நடையை ஒடுக்கும்படி நினைத்தான். எத்தனையோ விஷயம் சாத்தான் உங்களுடைய பாதையை கெடுக்கும்படி நினைத்தான். பாதையில கன்னிகளை வைத்தான், கெடுக்கும்படி செய்தான். ஆனால் கர்த்தரோ அவன் கால் சிக்காதபடி காத்து கொண்டான். இப்போ கர்த்தர் சொல்கிறார், நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பியும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்வத்தையும் மிதித்து போடுவார். உன் கால்களுக்கு பலன் உண்டு, உன் கைகளுக்கு பலன் உண்டு. நீ சர்ப்பங்களை எடுப்பாய், தேள்களை மிதிப்பா. ஓ, பில்லி சொன்ன கட்டுகள் ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. யாக்கோபு விரோதமா மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேல் குறி சொல்லும் இல்லை. உன் வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்துக் கொண்டிருக்க தேவ பிள்ளைய ஒன்று உன்னை சேதப்படுத்த மாட்டாது. உன்னை அடைத்தவர் கர்த்தர் கடைசி வரை நடத்துவார். ஓ, நடத்துகிறது நீ அல்ல, கர்த்தரே நடத்துறாரு. இனியும் கடைசி வரை நடத்துவா. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. உன் வழியுடைய முடிவு மகிமையா இருக்கும், அது தோல்வியா இருக்காது. பாதியிலே முடிவடையாது. பாதியில் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல, முற்று முடி ரட்சிக்க வல்லவராக கடைசி வரை நடத்துவார். இதுவரை நடத்துகிற எபேனேசராகிய தெய்வம் உன்னை நடத்துவார். ஆமென். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். காரியங்களை நீ வாய்க்க பண்ணுவாய். உன் காரியங்கள் வாய்க்கும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? எல்லாம் எழுந்திருக்கலாமா? ஆண்டவர் எந்த வழியின் மேல் பிரியமா இருக்கிறார்? முழு இருதயத்தோடு நடக்கிறவர் வழிகளிலே, முழு நம்பிக்கையோடு அவரை சார்ந்திருக்கிறவருடைய வழிகளிலே, வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள்ள வழிகளிலே அவர் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா.
பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, யாருடைய வழிகள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி முழு இருதயத்தோடு முழு நம்பிக்கையோடு உன் வழிகளெல்லாம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிள்ளைகள் உம்மையே நம்பி இந்த உலகத்தில் வாழ உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். உங்கள் காரியம் எல்லாம் வாய்க்கட்டும் சுவாமி. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவருடைய வழியின் மேல் அவரே பிரியமா இருக்கிறார். இவர்கள் குடும்பத்து மேலே பிரியமா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களில் நல்ல சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி கொடுத்து பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். வேலை வருமானங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தரும்படி ஜெபிக்கிறேன். நீண்ட நாள் ஜெபங்கள் கேட்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறேன். கிருபை தொடர்ந்து பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலவுகளை மறவாதே. ஆம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் வழிநடத்தல சமாதானம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் நம் அனைவரோடு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.